ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த சில வருடங்களா இந்திய பெருங்கடல் பகுதியை கட்டுப்படுத்துவதில் சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவி வந்துகிட்டு இருக்கு. சீனா இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் ஆளுமையை குறைத்து தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதே போன்று இந்தியாவும் இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் சவுத் சைனா சீல சீனாவின் ஆளுமையை குறைப்பதற்கு நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இரு நாடுகளும் இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை கைப்பற்றுவதில் அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பங்களாதேஷ்ல இந்தியா ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் சீனாவை மிகப்பெரிய அளவுல எரிச்சல் அடைய செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல இந்தியா செஞ்ச சம்பவத்தின் மூலமா இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னை மீறி சீனாவால எதையும் செய்ய முடியாது அப்படிங்கறத உணர்த்தி இருக்கு. பங்களாதேஷ்ல இந்தியா என்ன சம்பவத்தை செஞ்சிருக்காங்க, சீனா இந்தியாவுக்கு எதிராக செய்து வரும் ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டம்னா என்ன, இந்தியா அதை கவுண்டர் செய்வதற்கு என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உலக வர்த்தகத்துல இந்திய பெருங்கடல் பகுதி மிகவும் ஒரு முக்கியமான கடற்பகுதி. இந்த கடற்பகுதி வழியாக பல ஆயிரக்கணக்கான வர்த்தக கப்பல்கள் உலகின் பல்வேறு இடங்களுக்கு பயணிக்குது. அதுவும் குறிப்பா இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த choke பாயிண்ட்ஸ் உலக வர்த்தகத்தையே முடக்கி போடக்கூடிய சக்தி கொண்டது. உதாரணத்துக்கு இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் சவுத் சைனா சி பகுதியை இணைக்கக்கூடிய மலாக்கா நீரணை பகுதியை சொல்லலாம். இந்த choke பாயிண்ட்ல இந்தியா தன்னுடைய கடற்படையை நிறுத்தி கப்பல்களை தடுத்தாங்கன்னா சீனாவின் வர்த்தகம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். ஏன்னா 80% சீனாவின் எண்ணெய் வர்த்தகம் இந்த மலாக்கா நீரணை பகுதி வழியாகத்தான் நடைபெற்று வருது. அது மட்டும் இல்லாம சீனா பல்வேறு நாடுகளுக்கு தன் நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை மலாக்கா நீரணை பகுதி வழியாகத்தான் கப்பல்கள் மூலமா அனுப்புறாங்க. இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இந்திய கடற்படை தன்னுடைய கடற்படையை நிறுத்தி சீன கப்பல்களை தடுத்தாங்கன்னா சீனாவுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். ஒரு யுத்த நேரத்துல மலாக்கா நீரணை பகுதியில சீனாவின் எண்ணெய் கப்பல்களை தடுத்து நிறுத்தினாங்கன்னா சீனாவின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல சரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் இந்த நகர்வு யுத்தத்தின் போக்கையே மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்கும். இது போன்ற ஒரு நிலைமையை தவிர்ப்பதற்காகத்தான் சீனா ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்தியாவுக்கு எதிராக தற்போது செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவின் அண்டை நாடுகள்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல கடற்படை தளங்கள் மற்றும் ராணுவ தளங்களை அமைப்பது. இதன் மூலமா இந்திய பெருங்கடல் பகுதியில தொடர்ந்து சீன கடற்படையின் கப்பல்களை நிறுத்தி வைக்க முடியும். ஒரு யுத்த நேரத்துல இந்தியாவை தன் கடற்படையை கொண்டு சூழ்ந்து கொண்டு இந்தியாவின் வர்த்தகத்தை முடக்க முடியும். அது மட்டும் இல்லாம சீன நீர்மூழ்கி கப்பல்களை சீனாவின் அண்டை நாடுகள்ல இருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல இருந்து இயக்கி இந்தியாவை சீனாவால் உளவு பார்க்க முடியும். ஒரு யுத்த நேரத்துல இந்திய கடல் எல்லைக்குள் நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி ஊடுருவி சென்று முக்கியமான இடங்கள் மீது தாக்குதல்களும் நடத்த முடியும். தற்போதைய நிலையில சீனா பாகிஸ்தானின் குவாதர் துறைமுகத்துல மட்டும் 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இன்வெஸ்ட் செஞ்சிருக்காங்க. அடுத்து ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிபூட்டி அப்படிங்கிற இடத்துல சீனா தன்னுடைய முதல் வெளிநாட்டு முப்படை தளத்தை அமைச்சிருக்காங்க. இந்த டிஜிபூட்டி துறைமுகத்துல சீனா 78 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செஞ்சிருக்காங்க. இந்த டிஜிபூட்டி துறைமுகம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு. இந்த துறைமுகத்துல இருக்கக்கூடிய சீன படையினரை பயன்படுத்தி ஒரு யுத்த நேரத்துல சீனா நினைச்சா கல்ஃப் நாடுகள்ல இருந்து மற்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல்களை தடுத்து நிறுத்த முடியும். அடுத்து ஸ்ரீலங்காவோட ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை 99 வருடத்துக்கு லீஸுக்கு எடுத்திருக்காங்க. இந்த 3 துறைமுகங்களும் இந்திய பெருங்கடல் பகுதியில மிகவும் முக்கியமான துறைமுகம். அது மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல் பகுதியில நடக்கக்கூடிய 17 போர்ட் ப்ராஜெக்டுகள்ல 13 ப்ராஜெக்டுகளை சீன நிறுவனங்கள் தான் கைப்பற்றி இருக்காங்க. இதனால இந்திய பெருங்கடல் பகுதியில இருக்கக்கூடிய துறைமுகங்களை இந்தியாவுக்கு எதிராக
பார்டரா சீனா வரும் காலத்துல பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல சீனாவிற்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சிட்டகாங் துறைமுகத்திற்கு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. சிட்டகாங் துறைமுகம் பே ஆஃப் பெங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான துறைமுகம். இந்த துறைமுகம் இந்தியாவோட ஈஸ்டர்ன் சைடுல இருக்கு. பாகிஸ்தானோட குவாதர் துறைமுகம் இந்தியாவோட வெஸ்ட் சைடுல இருக்கு. ஸ்ரீலங்காவோட ஹம்பன்தோட்டா துறைமுகம் இந்தியாவோட சவுத் சைடுல இருக்கு. இந்த 3 துறைமுகங்களையும் சீனா தற்போது கைப்பற்றிட்டதனால வரும் காலத்துல இந்த துறைமுகத்தை பயன்படுத்தி சீனா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த 3 துறைமுகங்களையும் இந்தியாஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் டெத் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இப்படி இந்தியாவை சுற்றியுள்ள முக்கியமான துறைமுகங்களை சீனா கைப்பற்றி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பங்களாதேஷ்ல இந்தியா ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க. அதாவது பங்களாதேஷ்ல மோங்லா அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்கு. இந்த துறைமுகத்தை தற்போது இந்தியா கைப்பற்றி இருக்காங்க. இந்த மோங்லா துறைமுகம் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய 2வது பெரிய துறைமுகம். இந்த துறைமுகத்தை கைப்பற்றுவதற்கு இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவுச்சு. ஆனா சீனாவின் போட்டியையும் மீறி இந்தியா இந்த துறைமுகத்தை தற்போது கைப்பற்றி இருக்காங்க. இது தொடர்பா இந்திய அரசாங்கம் இன்னும் ஓபனா செய்திகளை வெளியிடாத நிலையில சீன ஊடகங்கள் தற்போது கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா சீனாவின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாம போட்டி போட்டு வெளிநாட்டுல துறைமுகங்களை சீனா போன்றே கைப்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்திய அரசாங்கம் இந்தியன் போர்ட் குளோபல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை சமீபத்தில் தொடங்கி இருக்காங்க. இந்த நிறுவனத்தோட வேலை என்னன்னா உலகின் பல்வேறு இடங்கள்ல துறைமுகங்களை இந்தியாவின் கட்டுப்பாட்டுல கொண்டு வருவது, இந்தியாவின் கட்டுப்பாட்டுல உள்ள துறைமுகங்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வேலைகளை செய்வது, இந்தியாவின் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய துறைமுகங்களை மெயின்டைன் செய்வது. இந்தியன் போர்ட் குளோபல் லிமிடெட் நிறுவனம் முதல்ல ஈரான்ல இருக்கக்கூடிய சபஹர் துறைமுகத்தை இந்தியாவின் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு மியான்மர்ல இருக்கக்கூடிய சித்வி துறைமுகம் இந்தியாவின் கட்டுப்பாட்டுல வந்துச்சு. தற்போது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த மூங்லா துறைமுகமும் இந்தியாவின் கட்டுப்பாட்டுல வந்திருக்கு. இந்த மூங்லா துறைமுகம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. மூங்லா துறைமுகம் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய துறைமுகங்களிலே 2வது பெரியது. பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சிட்டகாங் துறைமுகத்திற்கு அருகில் தான் இந்த மூங்லா துறைமுகம் இருக்கு. சிட்டகாங் துறைமுகத்துல இட நெருக்கடி அதிகமா இருக்கிறதுனால தற்போது இந்த மூங்லா துறைமுகத்துல அதிக அளவிலான கப்பல்கள் வந்து செல்கின்றன. மூங்லா துறைமுகத்துல கப்பல்களை நிறுத்தி வைப்பதற்கு 5 ஜெட்டிஸ் இருக்கு. புதிதாக இன்னும் 2 ஜெட்டிஸ கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மூங்லா துறைமுகத்துல மிகப்பெரிய கார்கோ ஷிப்ஸ நிறுத்தி வைப்பதற்கான வசதிகள் இருக்குது. அதனால வரும் காலத்துல இன்னும் அதிகமான வர்த்தக கப்பல்கள் இந்த துறைமுகத்தை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மூங்லா துறைமுகத்தை இந்தியா தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருப்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவின் ஆதிக்கம் வராமல் தடுப்பதற்கு இந்தியாவின் இது போன்ற நகர்வுகள் மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கடந்த சில வருடங்களா சீனா என்ன சொல்லி வந்துகிட்டு இருக்காங்கன்னா இந்திய பெருங்கடல் இந்தியாவின் கடல் கிடையாது அப்படின்னு ரொம்ப திமிரா பேசி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது இந்தியா செஞ்சிருக்கக்கூடிய இந்த சம்பவம் இந்திய பெருங்கடல் இந்தியாவின் கடல் தான் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கு. சீனா இந்த துறைமுகத்தை கைப்பற்றுவதற்கு கடுமையான முயற்சி செஞ்சாங்க. ஆனா பங்களாதேஷ் சீனாவுக்கு இந்த துறைமுகத்தை கொடுக்காம இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க. பங்களாதேஷ் இந்தியா மற்றும் சீனாவுடன் நெருங்கிய நட்பு நாடா இருக்காங்க. சில விஷயங்கள்ல சீனாவை சார்ந்து இயங்கினாலும் இது போன்ற ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்ல இந்தியாவுடன் இணைந்து பயணிப்பதை தான் பங்களாதேஷ் விரும்புறாங்க. சமீபத்துல கூட பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா சீனாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. அப்பொழுது சீனா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையே 20க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது. இரு நாடுகளும் பல்வேறு விஷயங்கள்ல இணைந்து செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ்ல சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தாலும் இந்தியா அதையும் மீறி சீனாவின் ஒவ்வொரு நகர்வையும் பங்களாதேஷ்ல தடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி ஸ்ரீலங்கால சீனாவின் நகர்வுகளை இந்தியா கவுண்டர் செய்யறாங்களோ அதே போன்று பங்களாதேஷ்லயும் இந்தியா தற்போது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சீனா மேரிடைம் சில்க் ரூட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு கடன் கொடுத்து
அந்த நாடுகளை தன்னுடைய கடன் வலையில் வீழ்த்தி அந்த நாடுகள்ல ராணுவ மற்றும் கடற்படை தளங்களை அமைக்கிறாங்க. இது போன்ற வேலைகள்லாம் டெம்பரவரியாகத்தான் வெற்றியை கொடுக்கும். ஆனா இந்தியா எப்படி செயல்படுறாங்கன்னா ஒரு உண்மையான நண்பனை போன்று இந்தியாவின் அண்டை நாடுகளிடம் நடந்துக்கிறாங்க. அவங்க பிரச்சனையில் இருக்கும் பொழுது ஓடி போய் உதவி செய்யறாங்க. ஆனா சீனாவோ அவங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அதை பயன்படுத்தி மிரட்டி காரியம் சாதிக்க முயல்வாங்க. இதுதான் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில் உள்ள வித்தியாசம். இந்தியாவோட முயற்சிகளுக்கு பலன் கொஞ்சம் ஸ்லோவா கிடைச்சாலும் நீண்ட நாட்கள் நீடிச்சு இருக்கும். அதனால இந்திய பெருங்கடல் பகுதியில சீனா என்னதான் முயற்சி செஞ்சாலும் இந்தியாவின் ஆளுமையை குறைக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.